இந்திய எல்லைக்குள்ள தாண்டி चालू है सर सर चीजें चालू छ त्यो நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21. ஓகேங்களா, இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா சிலிகுரியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர். நைட்டு வந்து சரி ஃபோன் பண்ண, அப்படி ஃபோன் பண்ணி எல்லாம் அதையும் இதையும் பேசிட்டு கடைசியாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 320 கிலோமீட்டரில் பீகார் நேபாள் பார்டர் இருக்குது. அது வந்து அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டார். இடத்து பேர் தெரியல, நம்ம அங்கே போய் இடத்து பேர் பார்த்துக்குவோம். மேப் இருக்குது, அனுமன் மந்திர்னு ஒன்று அங்கே இருக்குது. அதுலேருந்து நம்ம உள்ளே போகணும். ஒன்று இங்கேருந்து அதுக்கு 320 கிலோமீட்டர் இருக்குது. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு முயற்சி பண்ணுவோம், பட் ஆனால் கண்டிப்பாக அது வந்து சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9.25 மணி நேரம் வந்து நமக்கு ட்ராவலிங் டைம் காட்டுது. இப்போ டைம் கரெக்டாக 7 மணி. நான் பிளான் பண்ணது 7 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லி தான். அப்புறம் ஒரு டெக்னாலஜியாக நைட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து ஒரு சின்ன ஒட்டு வேலை பண்ணேன். இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதை ஒட்டி வச்சுருக்கேன். வேறு வழியே இல்லை. அந்த பெவிக்விக் போட்டு அந்த கட்டான இடத்துல ஒட்டினோம்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சும்மா நார்மலாக இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, பட் ஹெல்மெட்டுக்குள்ளே போடுறதுக்கு செட் ஆகலை. நான் என்ன பண்ணேன்னா அந்த இது ரப்பர் ஒன்று இருந்தது, அதை வந்து அனபேண்டில் கொஞ்சம் லைட்டாக முக்கி போட்டு இப்படி கட்டின மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம அழகுக்கு இல்லை, அசிங்கமாக இருந்தாலுமே நமக்கு இப்போ என்ன தேவை, கண்ணு தேவை. ஸோ அதுக்காக இந்த வேலை பண்ணி வச்சுருக்கு. இது எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரியல. அப்புறம் இந்த பாத்ரூம்குள்ளே ஒன்றுன்னா பெரிய ஸ்பைடர் ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்குது. நைட்டு நான் உள்ளே போனால் அது வந்துகிட்டே இருந்தது. நானும் என்னென்னப்போ தேடி பார்த்து இப்போ அதை காண பயந்து குளிச்சு பயந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான், எல்லாமே பேக் பண்ணியாச்சு, கிளம்பிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் ஒரு சின்ன விஷயம் நடக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி நடக்குதுன்னு தெரியல. பல்லு விளக்குன உடனே பசி பயங்கரமாக எடுக்குது. கேட்டியா? அதான் பல்ல விளக்குறது இல்ல. ஓகே, லெட்ஸ் கோ. என் வண்டியை இதை விட கேவலமாக நான் பார்த்ததே இல்லை. வேறு வாய்ப்பே இல்லை எனக்கு. எங்கேயுமே வாட்டர் வாஷ் பண்ண முடியல. நம்ம வந்து தெய்வமே எப்படியாவது இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் ஓகே பரவாயில்ல. அப்பப்போ நமக்கு மைண்டு வேலை செய்யுது. எப்படி யோசிச்சுன்னே தெரில. இந்த மெத்தட் பண்ணிவிட்டு எம்சியில் வச்சு உருட்டி ஒட்டி விட்டுலாம் கலர் மேட்ச் ஆகுன்னு நினச்சேன். இங்கே அது கிடைக்கல. நல்லா வெயில் அடிக்குது. மணி 7:20. சட்டியே எம் சைஸ் தான் போடுறேன், க்ளவுஸ் எல் சைஸ் போடுறேன். அப்போ உள்ளே போகிறது ரொம்ப சிரமம் இருக்குது. அப்படி எடுத்து சலக்குன்னு போகும். ஓகே கைஸ், ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான். என்னென்னா வீடியோவில் சொல்கிறப்போ 320 கிலோமீட்டர் என்னமோ சொல்லியிருப்பேன். தப்பு. 400 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஹோட்டல் சாய் பேலஸ், நல்ல ஹோட்டல். அதான் என்னை பொறுத்தளவுக்கு ஹோட்டலுங்கிறது வசதிகள் ஓரளவுக்கு இருக்கணும். ஆனால் எவ்வளோ வசதி கொடுத்து அவன் எவ்வளோ விலை கம்மியாக கொடுத்தாலுமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மூஞ்சி கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மைனஸ் ஆகிடும். நம்ம நிம்மதியே இல்லாமல் போயிடும். இவங்க அவ்வளோ சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க. பெட்டி இங்கேருந்து வந்து அவங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் யாரையுமே இது பண்ண மாட்டேன், கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அவங்களே பெட்டி தூக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நைட் டைமில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. காலையில் நேரத்தில் பெட்டி தூக்கி கொண்டு வந்து வச்சு எவ்வளோ இதாக சாப்பாடு கேட்குறது அவர் கைண்டாக. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓனர் அப்படி தான், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தார். நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ட்ரிப்பு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா நைட்டே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். காலையில் குளிச்சோமா, பல்லு விளக்கணுமா, பசி எடுத்துமா, டக்குன்னு 2 ஏதாவது தின்னுட்டு அப்படியே ரைடு கிளம்புனோம்னா ஒரு 3 மணி நேரம் மினிமம் அப்படியே ஓட்டினோம்னா ஒரு தூரத்தை கடந்துடலாம். அதுக்கப்புறம் மத்தியான நேரத்தில் கொஞ்சம் அப்படியே சோகையாகும். அப்போ கொஞ்சம் நம்ம நிதானமாக போய்க்கலாம். இது காலையிலிருந்தே ஒரு குளறுபடியாக இருக்குது. பைக் ஓட்டுற எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஒரு ஃப்ளோ இருந்ததுன்னா அதில் ஓட்டினோம்னா நிறைய தூரத்தை கடந்துடலாம். அதில் இடையில கேப்பாகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சிங்கே ஆகாது. ரோடுக்கு நமக்கும் வண்டிக்கும் நமக்கும் இப்படி எது வேணாலும் சொல்லலாம். சரி ஓகேங்க, நம்ம ஒரு சிட்டி கடந்து எந்த ரோட்டில் போக போகிறோன்னு தெரியல. இது ஒரு ரூட்டு காட்டுது. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால்லேருந்து பீகார் போகிற ரோடு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்கிறது எனக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. நேற்றுக்கு மட்டும் பாருங்களேன், சிக்கிம்லேருந்து நான் இங்கே வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து மறுபடியும் பீகார் போய் பீகார்லேருந்து திரும்பி வெஸ்ட் பெங்கால் இப்போ வந்து தங்கி இப்போது வெஸ்ட் பெங்கால்லேருந்து மறுபடியும் பீகார் நோக்கி போயிட்டுருக்குறேன். சபா, இப்போவே கண்ணை கட்டுது. தலை சுற்றுதில்ல, எனக்கு அப்படி தான் இருக்குது. போட்டிருக்காங்க வேறு நேராக காத்மாண்டு 459 கிலோமீட்டர். டேய் என்னடா எங்கடா கூட்டிகிட்டு போகுது? இப்படி போகுதா?
பார்டர் அது. இது வந்து நாம நேரத்துக்கு வந்துட்டு திரும்பி போனா அதே பார்டர் தாங்க. எனக்கு அந்த சமயத்துல குழப்பமா இருந்ததுனால எனக்கு புரியல. வாட் இஸ் திஸ்? எப்படி சந்தோஷப்பட்ட இன்னைக்கு ஒரு இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா நாய் கூட மதிக்க மாட்டேங்க நம்மளே. எல்லாம் கிராமத்து ரோட்டுக்குள்ளே பூந்துருச்சுங்க வண்டி. ஃபுல்லாக கிராமம் ரோடு, அங்கங்கே பஞ்சரில் தப்பிக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் நம்மளை இது பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஏடா ஸ்பீடு பிரேக் பார்த்தீங்கன்னா அடியில் தட்டுது இந்த வண்டியை, அந்த அளவுக்கு இருக்குது ஸ்பீடு பிரேக். அங்கே பாருங்க முன்னாடி நம்ம கார்காரர் தான் சாட்சி எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது ஆப்போசிட்டில் வர்றவங்க அந்த இடத்துல குழி இருக்குன்னா அப்படியே இப்படி வர்றாங்க நமக்கு. டே என்னடா பண்ணுறீங்க, என் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குதுடா, என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 60 தான் மெயின்டைன் பண்ண முடியும் காய்ஸ். நைட் இந்த இடத்துல தான் கல்காலியான்னு சொல்லிட்டு ஒரு பார்டர், நேபாள் பார்டர் இருக்குது. அங்கே தான் உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்ரு, நைட்டு 40 கிலோமீட்ரு இப்படி போயிட்டு திரும்பி ரிட்டன் இப்படி வந்திருக்கிறேன் நான். இந்த பசங்க என்னை குழப்பாமல் கொஞ்சம் இருந்திருந்தாங்கன்னா நான் இப்படியே ஒரு 40 கிலோமீட்டர் போயிருந்தேன்னா ஏதாவது ரூம் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைக்கி காலையில் ஃப்ரீயாக இருந்திருக்கும். எனக்கு ஆக மொத்தம் ஒரு 80 கிலோமீட்டர் மிச்சமாக இருக்கும். இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி இருக்கிறோம். கடை உள்ளே இருக்குது. பட் இந்த இடத்துல நாம் இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி இருக்கிறோம்னா இதுதான் இருந்தது. சப்பாத்தியா பரோட்டா அண்டு டால். இதுக்கு எப்படி ஸ்பூன் கொடுக்க மாட்டாங்கன்னா அப்படியே பிச்சு சாப்பிட வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 9:30. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ரோடு பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. ஆனால் ரொம்ப ரொம்ப கேவலமாக இதுக்கு முன்னாடி இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அதே கேவலமாக தான் இருக்கும். ரோடு கேவலமாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அதை ஏதோ போட்டவங்க லஞ்சம் அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் சைன் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பீட் லிமிட்டு 100, ஸ்பீட் லிமிட்டு 100 ஆமாம். எனக்கு கேட்டால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு வண்டியில் தூக்கி போட்டு 100 ஸ்பீடில் விட்டு அழுத்தி விட்ருவோம். லாரிகள் அதிகமாக போகிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு போகிற தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 330 கிலோமீட்டர்னு பாக்கி இருக்குது. தேங்க்யூ பையா, தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு ஆசை இந்த வீடியோவில் காட்டணும், நான் பண்ணுற வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவேன். என்ன காசா பணமா? ஓகே, நீ அடுத்தது நம்ம அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இந்த மைக் மினி எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. 2 மைக்குமே அட்டன் ஆகிக்குது. ஒரு மைக் எத்தனைக்கு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்குற, பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தா அது கனெக்ட் ஆகக்கூடாது. என்ன இலவன்னு தெரியல, எப்படி வாய்ஸ் எடுக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னங்கண்ணே பண்ணுறீங்க? சைடில் இருக்கிற மண்ணை கொட்டுறாங்க. ஆனால் இப்படி இருந்தால் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எப்படி இருக்கும்? ஹைவேஸில் இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயங்க. அது செல்லக்குட்டி ஆஃப் ஆகிட்டு தங்கம், அடிக்கடி தொந்தரவு பண்ணுறேன். இப்போ நான் 1.5 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் பைக் ஓட்டி இருக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? வெறும் 95 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். வீட்டை விட்டு வந்து 17 நாள் ஆச்சு. இப்போ நான் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டில், அந்த டாலில் உப்பு அவ்வளோ அதிகம். நார்மலாக இவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்களா இல்லை எனக்கு அப்படி அமைஞ்சதான்னு தெரியல. எப்படிடா இவ்வளோ உப்பு சாப்பிட்றீங்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வீட்டில் நமக்கு சமைச்சு கொடுக்குற உணவோட அருமை. ஒவ்வொரு நாளும் நைட்டு ரூமை தேடி அலைஞ்சி அவன்கிட்ட பேரம் பேசி அந்த பாத்ரூம் நல்லா இருக்கா, ரூமில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி புது இடத்துல தூங்குறப்ப தான் என் வீட்டில் என் பெட்டோட அருமை எனக்கு புரியுது. டெய்லியுமே ஒரு போராட்டம் மாதிரியே போகிற இடம் சில விஷயங்கள் எல்லாமே. இது ஒரு பார்ட்டு. ஆனால் இன்னொரு பார்ட்டு வீட்டிலேருந்து நம்ம நினச்சி பார்க்குறப்போ, இந்த பைக் எடுத்துகிட்டு டெய்லி ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பு, ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு உணவு டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்போ அதுவும் சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம பழகின ஒரு விஷயத்தை விட்டுட்டு வர்றப்போ இப்போ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அனுபவிக்கிறப்ப தெரியாது அந்த சந்தோஷத்தோட அளவு என்ன, வேல்யூ என்னன்னு தெரியாது. இதை நான் வந்து வீட்டில் போய் உட்காந்து அதை நினச்சி பார்க்குறப்போ அடடா இப்படியெல்லாம் போனோம்ல, பாருங்கள் எங்கே போய் பார்க்க முடியும் இந்த மாதிரி எல்லாம். வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 4 வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். ஆனால் வர்றப்போ ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்தோம்.
இப்போ வெயிலில் ரொம்ப காஞ்சிக்கிட்டு போகிறோம். இப்போ வந்து இங்கே ஹீட்டு 32 டிகிரி, ஓகேவா? ஆனால் இங்கே இந்த ஏரியா எல்லாமே இந்த இஸ்லாமிய மக்கள் தாங்க அதிகம். அவங்க தான் டாமினேட். மற்றவங்க இருக்காங்களான்னு தெரியல. ரோட்டோரத்தில் நம்ம சில கடைகள்லாம் பார்க்குறோம், மக்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதை பார்த்து நான் ஜட்ஜ் பண்ண விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. மேபி தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 50 கிலோமீட்டராக பார்க்குறேன், இந்த பெல்ட் ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்கிற மாதிரி தோணுது. Okay, let's go. கரெக்டாக 12:20 காலையில் வண்டி இடத்துலேருந்து ஒரு 284 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ரைட் கட் பண்ணுது. ஜஸ்ட் நான் இப்போ தான் எடுத்து மேப்பை நான் போடுறேன். காலையில் போட்டேன், அதுக்கப்புறம் சூடாகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ போட்ட உடனே ரைட் சைடு காட்டுது. நல்ல வேலை, இதை தாண்டி போயிருந்தால் மறுபடியும் யூட்டர்ன் போட்டு அப்படி இப்படின்னு வர்ற மாதிரி இருந்திருக்கும். ஹைவேஸ் ஓகே. இந்த மாதிரி ரோடுகளில் 130 கிலோமீட்டர் இதில் போகணுமா? நான் ஃபுல்லாக பைபாஸ் என்னமோ நினச்சேன், இல்லை. அப்படியே பைபாஸ் விட்டு வெளியில் வந்தால் விவசாய பகுதிக்குள் என்ட்ராகிட்டோம். இன்னும் இந்த பார்டரும் இல்லை அப்படின்ட்டா என்ன பண்ணுறது? அடுத்தது இன்டீரியரான ஐயோ போலீஸா? அட பாவிங்களா, நல்ல வேலை முன்னாடியே காட்டுங்க. நான் மெதுவாக தான் போகிறேன். நான் கவனிக்கவே இல்லை, டர்னில் நின்றுட்டு இருந்தா. நல்ல வேலை தலையை திருப்பிட்டு இருந்தா. நான் ஏதோ 90 போயிட்டு இருந்தேன். இதுவே வேகன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. ஒடிசாக்காரங்க போட்டாங்க, அடுத்து பீகார்காரங்க தான் பாக்கி. பாட்டலில் தான் பெட்ரோல் விற்கிறாங்க. ரொம்ப ஒரு குறுகலான சந்து, 2 பக்கம் கடை. இதில் 2 லாரி வந்து அப்படியே லாக் ஆகிடுச்சு. அட பெரியவரே, வித்தியாசமாக இருக்குல்லங்க. நீங்கள் எப்போ பீகார் வர்றது? பீகார் வந்து இந்த மாதிரி டீப்பான பகுதிக்கெல்லாம் வர்றது. முதல்ல பார்த்த இடத்துலேருந்து நாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். எனக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்குது. நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே அது தாண்டிடுது. இந்த மேலே பூரா டிசைனாக போட்டு வச்சுருக்காங்க. கிரிலின் எங்கே தான் என்னை கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரில. ஒரு ஆறு, அந்த ஆற்றுல குட்டையில் வந்து குழந்தைகள்லாம் குளிச்சுட்ருக்காங்க. குளம்னு சொல்லாமா, இந்த குளத்துலேயே அப்படி தான். இதெல்லாம் முன்னாடி சினிமாவில் பார்த்தது தான் நான். குளத்தில் குளிச்சுட்ருக்கிறதெல்லாம் பாருங்க. குப்பை பாருங்கள், எத்தனை குப்பை கிடக்குதுன்னு. குளத்தோரமாக எப்படி குளிக்கிறாங்கன்னே தெரில. கம்முன்னு நான் இந்த வண்டியை வச்சுக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் பாருங்க, எப்படி எந்த இதுவும் கிடையாது, அழகாக சூப்பராக போகிறாரு. இந்த ரோட்டில் கட் பண்ண சொல்லுது, இன்னும் டீப்பாக போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த கூகுள் வந்து நான் கிலோமீட்டர் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்மளை இங்கே கொண்டு வந்து மாட்டி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வாஷ் பண்ணுற கடை இருக்குமா? எங்கேயாச்சும் இருந்தால் பைக்கை க்ளீனாக கழுவிட்டோம்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பார்த்தாவே நம்மளை ஃபாரின்காரன மாதிரி பார்க்குற மாதிரி பார்ப்பானுங்க. அதுதான் பிரச்சனையே. இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டு, ஹெல்மெட்டு, அதில் ஒரு கேமரா. பாப்பா ஏதாவது சின்ன பசங்களை யாராச்சும் கேட்டால் கரெக்டாக இருக்குது. இவனுங்களே கேட்கலாமா? பைக் வாஷ் க்ளீனிங், பைக் வாஷ், बाइक क्लीनिंग, बाइक वॉश दिस साइड पीछे था। कितना दूर है? ओ कॉलेज गए थे और पीछे ही था। इधर से नहीं है, इधर तो मार्केट है नहीं है। ओ वही मार्केट है। कितना दूर है? पास में जहाँ से आए हैं अभी इधर होगा। ஓகே ஓகே தேங்க்யூ. நான் ஒன்று பேசினேன், அவங்க ஒன்று சொன்னாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே மார்க்கெட்டுக்கிட்ட இருக்குது. பீச்சேன்னு பின்னாடி, பீச்சேன்னு சொன்னது நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியது. பின்னாடி இருக்குது மார்க்கெட்னா, மார்க்கெட்டுக்கிட்ட இருக்குது. ரைட்டு, ஓகே, பார்த்துக்குவோம். ஆ என்னமோ படேகான்னா படாமல் எப்படி கழுவ முடியும்?
எனக்கு ஒரு டவுட் இருக்குது, டிராக்டர் கழுவுறவங்க எப்படி பைக் கழுவுவாங்க? ஓகே பையா, தேங்க்யூ. 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளோன்னு கூட கேட்கல. என்கிட்ட 500 ரூபாயா இருந்தது. 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு சேஞ்ச் வேணும். அவர்கிட்ட ஃபோன்பேவும் இல்லை, எதுவும் இல்லை. 400 ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் கையில் பூரா சில்லறை காசாக வச்சுருந்தார். ஐ மீன் சில்லறைனா இந்த 10 ரூபா காசு, 5 ரூபா காசு இதெல்லாம் வச்சுருந்தார். பராபர் பையா, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க, தப்பே இல்லை. என்ன கொஞ்சம் தானே கொடுக்குறோம், ஃபுல்லாக ஃப்ரீயாலாம் நாம் எதுவும் கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் நிறுத்தினப்போ எனக்கு டவுட்டாக இருந்தது, இவர் வெறும் தண்ணி மட்டும் அடிச்சு விட்ருவாருன்னு நினச்சேன். ஒரு ஷாம்பு பாக்கெட்டை போட்டு கழுவுன்னு கழுவி மறுபடியும் தண்ணி அடிச்சு விட்டு சில பேர் விட்டுருவாங்க. இவர் மறுபடியுமே ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக தொடச்சார். நீ ஏன் ஆஃப் ஆகுற? ஜஸ்ட் நவ் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு டிச்சு தண்ணி ஃபுல்லாக தேங்கி நின்றுருந்தது. அதாவது நடு ரோட்லேயே. அதில் நீந்தி வந்தேன். 100 ரூபா கொடுத்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன்டா. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மக்கள் வாழ்கிறாங்க போல இருக்குது. பாருங்கள், இந்த துணிகள்லாம் பாருங்கள், எல்லா வண்டியிலையுமே கட்டியிருக்கும். அவங்க பைக்காக இருக்கட்டும், மெயினாக இந்த சொன்ன உடனே பாருங்கள், அந்த பைக்கில் முன்னாடி எல்லா வண்டியிலையுமே கட்டியிருக்கும். இவங்களுக்கு அது ஒரு மந்திர துணியாட்டிருக்குது. கூகுள், உனக்கு ஒரு பீப் போட்டு தான் உன்னை கூப்பிடணும். அப்படி என்ன பண்ணுற நீ? ஆனாலும் இந்த உலகம் புதுசாக இருக்குது. அடே, எப்படி துப்புனா பார்த்தீங்களா? உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே போக பின்னாடி இத்தனை ஜன நடமாட்டமாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. துப்புறான், யார் மேலே பட்டாத்தான் என்ன? இப்போ இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த ஊருக்கும் இந்த இடத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வளர்ந்த மரம் அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஒரு கொடை மாதிரி இருக்கும். அவ்வளோ ரம்மியமாக அப்படியே கூலிங்காக அப்படியே ஜம்முன்னு போயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே போடல. ஜாக்கெட்டை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு ரவுடி மாதிரி எல்லாம் ஃபுல்லாக பட்டனை பூரா ஓப்பன் பண்ணி விட்டு சுற்றினா ரவுடின்னு தானே சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். சின்ன வயசில் நீ அப்படி தான் சொல்லுவாங்க. நான் பட்டன்லாம் கழட்டி விட்டு அப்படி பண்ணேன், என்னடா ரவுடி மாதிரி வரேன்னு. ரவுடிக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் சட்டை பட்டனை கழட்டி விட்டு போகிறது தான். ஊருக்கு வெளியெல்லாம் அழகாக இருக்குங்க. ஊருக்குள்ளே தான் சென்ட்ரலில் தான் கலீஜாக இருக்குது இங்கே. மற்றபடி அந்த ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்படி இங்கே வந்தால் தான் கண்ட நாற்றம் அடிக்குது. இவங்க அந்த கழிவுகளை கரெக்டாக அந்த என்ன சொல்லுவாங்களே, கழிவு மேலாண்மை, அது இவங்க சரியாக பராமரிக்கிறது இல்லையோன்னு. கட்டமைப்பு இல்லை அதுக்குண்டானது. வீட்டுக்குள்ளே சுத்தம் வச்சுக்கிறானுங்க, வெளியில் துப்பிடுறானுங்க. இன்னும் நம்ம போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர் பார்டர். விஷயம் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு. நிறுத்தி பொறுமையாக போவோம், எல்லோரும் கலக்கி விட்டு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா? ஐயோ, இப்போ தாண்டா கழுவிட்டு வந்தேன். $360 வச்சுருந்தா சூப்பராக பதிவாயிருக்கும். 360 நனைஞ்சிருக்கும். நாம் காலையில் வண்டி இடத்துலேருந்து ஒரு 366 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இன்னும் கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு பிரேக்கை போட்டுருவோம்மா. ஃபஸ்ட்டு எனக்கு டீ கடை, பொட்டி கடை இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரிய மாட்டேன். அதுதான் பிரச்சனையே. சேஃப்டியான ஒரு ஐட்டம் கிடச்சிருச்சு. பட் சளி கிளி பிடிச்சிருமோ பார்த்துக்கலாம். கரும்பு ஜூஸ் செம்மல்ல. மசாலா இதில் வந்து கரும்பு பாலில் மசாலா போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு விட்டு தாண்டி வேறு எங்கே வந்து கரும்பால் குடித்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இவங்க கரும்பாலில் மசாலா போட்டாங்க. நான் டக்குன்னு முடிச்சுட்டு இப்படின்னு பார்க்குறப்ப அவர் ஏதோ இப்படின்னு கொட்டினார். அது குடிக்கவே முடியல சத்தியமாக. ஒரு
கரும்பு பால் ராவா குடித்தா எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த வெயிலுக்கு அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். இவனுக்கு உள்ள ஏதோ மசாலா போட்டு விட்டானுங்க. எனக்கு லைட்டாக ஒமட்டுற மாதிரியே ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லை, தண்ணி தாகத்துக்காக குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு வண்டி நிறுத்தின போய் சொல்லிட்டேன், பையா டம்ளர் செய்யன்ட்டு. ஏன்னா மிஷின் ஓட்டிகிட்டே இருக்கிறான், சரி கரும்புன்னு எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த மசாலாவை போட்டான் பாருங்க, போதுண்டா ஒரு டம்ளரே போதும். 3/4 டம்ளர் குடிச்சிட்டேன் முக்கி. இன்னும் 1/4 டம்ளர் ஊற்றிடலாமான்னு கீழே பார்த்தேன். அவன் என்னையே பார்த்துட்டு தானே நான் அந்த வீடியோ அதெல்லாம் எடுக்கிறத பார்த்துக்கிட்டு ஏன் போய் அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். 20 ரூபா தான். இந்த ஆட்டோவை மட்டும் மறந்துடாங்க தமிழ்நாட்டு மக்களே. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா. நான் கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஆட்டோ அந்த மாதிரி வாங்கி விட்டுறலான்னு இருக்கேன். பார்ப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் ஒரு புதுசாக ஒரு கண்ணாடி ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன். அந்த கண்ணாடியை போட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஒரு சுவிட்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இருக்கிற போர்டெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணுற லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சுற்றலாம் இல்லையா? அப்படியே டக்குன்னு அமுத்தி பிடிச்சா இந்த போர்டு ஓகே, இந்த கடை பேர், இந்த ஊர் பேர், இந்த தெரு பேர், எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. மக்களே, கடைசியாக வந்து ஒரு ஹைவேஸ் மாதிரி ஒரு பெரிய ரோடு கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போ தான் 360 எடுத்து மாட்டினேன். ஒன்று இங்கே தான் உளுந்தது, எங்கே உளுந்ததுன்னு தெரியலையே. ஒரு கிளாஸ் என்னங்கடாது, இதுக்குள்ள இது மாட்டியிருக்கான். சரி ஓகே, அதுதானே வாங்கிக்கலாம். हाँ नेपाल। कहाँ को? अभी मैं तमिलनाडु। तमिल का नाम क्या है? हाँ चैनल का नाम? इधर हो इनको पार्टी व्लॉगर। अरे मोटा तलया सर्विस नॉट डन வந்துருச்சுங்கோ. போலீஸ்காரங்கோ துப்பாக்கியோடு இருக்கிறாங்கோ. போலீஸ் மாதிரியே தெரியலையே பார்த்தா. தாத்தாக்கெல்லாம் இருக்காங்க. நம்ம ஊர் போலீஸ்னால் அப்படியே ஒரு முரட்டுத்தனமாக இருப்பாங்களே லைட்டாக. இங்கே அந்த மாதிரி இல்லை. சர்வீஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்? இப்போ வந்து 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து சர்வீஸ் பண்ணதுலேருந்து 4800 கிலோமீட்ரு. அந்த வார்னிங் வந்துருச்சு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எங்கே போய் சர்வீஸ் பண்ணுறது? இங்கே வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. சோன் பராசா அப்படிங்கிற இந்தியா நேபாள் பார்டருக்கு வந்திருக்கிறோம். நேராக போனால் நேபாள். அடையாளா ஹனுமன் மந்திர், இங்கே நம்ம போய் விசாரிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் இந்தியாவா? எங்கே போய் விசாரிக்கணும்? இதான் பார்டரா? இந்தியன் கஸ்டம்ஸ். நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். 2000 years later. குழப்பமாக இருக்குது. நம்ம இங்கே வந்து இந்திய எல்லைக்குள்ளே தாண்டி நேபாள் கஸ்டம்ஸுக்கு போகிறோம். நான் நாளைக்கு தான் போகிறேன்னே. இங்கே தங்கறதுக்கு எதுவும் ஹோட்டல் இல்லை. அடே இருக்கா? என்னங்க இது பார்டரில் இப்படி தண்ணி ஊற்றி வச்சுருக்கானுங்க. கண்ணாடி இருக்கா? இங்கே எடுத்துகிற கால் எட்டாம்பா சிரமப்படுறார். ஆமாம், இந்தியா நேபாள் பார்டர் பனசூராவா ஏதோ ஒன்று. நான் போய் என் கஸ்டம்ஸில் பார்க்குறேன். இங்கே ஹோட்டல் எதுவும் கிடையாது. நேபாள் சைடு தான் ஹோட்டல் இருக்குதான். ஸோ
வந்த உடனே இப்படி போகிறேன் நான். என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, நான் பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? सर कपड़ा सर कपड़ा ट्रैवलिंग टोटल कपड़ा सर ऑल इंडिया बाइक राइड कपड़ा सर என்னடா ஒருத்தரும் ஒன்றுமே சார் बंस चालू है सर सर चालू है आई डोंट नो यूट्यूब. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை போக அலோவ் பண்ணல, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது என்ன காரணங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நிச்சயமாக அடுத்த வீடியோ வந்து ஒரு 50 நிமிஷமாவது இருக்கும். சீக்கிரமாக நான் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். வேணா வலிக்குது.